நீ இங்க இல்லாம இருக்கிற அந்த 2 நாள் நானும் துளசியும் படுக்க அறைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத நீ வெளியில இருந்து ஒட்டு கேட்க முடியாதுல்ல, அதனாலதான். அதான் சொன்னேன். அந்த 2 நாளும் துளசிய நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ வெளியில நின்னு ஒட்டு கேட்டு மறுநாள் அத அக்கா கிட்ட சொல்லி அக்கா என்ன கூப்பிட்டு விசாரிச்சு இதெல்லாம் நடக்காதுல்ல. அதனாலதான் சொன்னேன். நீ திருப்பதிக்கு போயிட்டு நிதானமா லேட்டா வா. 2 நாள் 48 ஹவர்ஸ் என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன். நீங்க உங்க அக்கா ரங்கநாயகிய பத்தினின்னு நினைக்கிறீளா? இந்த மரப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்க அக்கா ரங்கநாயகிய பத்தினின்னு நினைச்சேன்னா உங்க ஆம்படையா துளசியும் பத்தினிதான். நீங்க துளசி சந்தேகப்பட்டேன்னா அது உங்க அக்கா ரங்கநாயகியை சந்தேகப்பட்ட மாதிரி. டேய், பத்மா கேக்குறால, பதில் சொல்லேன்டா. கட்டின மனைவிய சந்தேகப்படுறவனுக்கு செத்த பிறகு நரகம் தான்டா. துளசி தப்பானவ அப்படி இப்படின்னு இப்ப சொல்றேளே, அவ கூட நெருங்கி பழகுறப்போ இதுல தெரியலையா? அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்தேளே, அப்போ அப்பா ஒரு தாச குலத்து பொண்ணுன்னு தெரியலையா? ஓஹோ, இப்பதான் எல்லாமே தெரியறதா? இவங்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. நீ வீணா இவங்கிட்ட பேசி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இங்க பாருடா சுதா, துளசிய நல்லபடியா வச்சுண்டு இந்த ஆத்துல சந்தோஷமா குடும்பம் நடத்துறதா இருந்தா நடத்து. இல்ல இந்த ஆத்த விட்டு எங்கேயாவது போய் ஒழி. உன் கையால தாலி கட்டிட்ட பாவத்துக்கும் உனக்கு குழந்தையா பிறந்த பாவத்துக்கும் துளசிக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன பண்ணுன்னு எனக்கு நன்னாவே தெரியும். என் தம்பியா நீ? என் தம்பியாடா நீ? உடம்புல ரத்தம் ஓடுறதா இல்ல சாக்கடை ஓடுறதாடா? இந்த பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துறியடா. நன்னா இருப்பியாடா? பாவி பாவி, நன்னாவே இருக்க மாட்டே நீ. வேண்டா சுதா, வேண்டாண்டா. பெண் பாவம் பொல்லாதது. என்னால நீ அந்த குழந்தை துளசிய இம்சப்படுத்துறத பார்த்துண்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த பாவம் ஒண்ணு மட்டும் இல்லடா, அந்த பாவம் இந்த ஆத்துல உள்ள எல்லாரையுமே சும்மா விடாதுடா, விடாது. இத பாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துளசியோட உன்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்னா மட்டும் இந்த ஆத்துல இரு. இல்ல நீ இந்த ஆத்த விட்டு போயிண்டே இரு. போயிண்டே இரு. நீயே முடிவு பண்ணிக்கோ. பத்மா, அம்மா, நான் உங்களை பத்தி என்னவோ நினைச்சுட்டேன். எங்க உங்க தம்பி மேல வச்சிருக்கிற பாசத்தினால அவர் துளசிக்கு பண்ற கொடுமையெல்லாம் கண்டுக்காம போயிடுவேலோன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க துளசி விஷயத்துல ரொம்ப நேர்மையா
இல்லடி பத்மா, ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணோட கஷ்டம் தெரியும். என்னால துளசி படுற கஷ்டத்தை உணர முடிஞ்சதுனாலதான் நான் சுதாவை இப்படி திட்டுறேன். இந்த குடும்பத்து தலைவியா இருந்துண்டு இத கூட நான் கண்டுக்கலன்னு வச்சுக்கயே, அப்புறம் அப்புறம் என்னடி நான் இந்த குடும்பத்து தலைவி? சொல்லு. அம்மா, எது எப்படியோ சுதர்சன் மாமா துளசியை சந்தோஷமா வச்சுட்டாலே போதும். ஆமா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெருமாளே. அன்னைக்கு நீங்க எல்லாம் சுரேஷ ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருக்கும் போது உங்களை எல்லாம் நான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க ஆத்துக்கே வந்து கௌசல்யா மனசு நோகும்படி பேசிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவா. அது மட்டும் இல்ல, பெத்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடுமோங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்காக மனசு வருத்தப்பட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கோ. கௌசி எங்க ஆத்துக்கு மருமகளா வர வேண்டிய நாட்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட்டாச்சாரியா, எங்க ஆத்துக்கு ராஜரத்னமும் டாக்டர் கோபாலும் வந்து சம்மந்தம் பேசினாங்க. எங்களோட சம்மதத்தை நாங்க அவள்கிட்ட அங்கேயே தெரிவிச்சிட்டோம். இருந்தாலும் நாங்களே குடும்ப சகிதமா உங்கள்கிட்ட வந்து சம்மந்தம் பேசுறது தானே சம்பிரதாயம். அதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். சந்தோஷம். எல்லாம் பெருமாளோட அனுகிரகம். முதல்ல சுரேஷுக்கும் கௌசல்யாவுக்கும் தான் கல்யாணம் நிச்சயமாச்சு. இவ்வளவு காலம் கழிச்சும் திரும்பவும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. பழச பேசுறதை விட நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை பத்தி மட்டுமே பேசுவோமே. சுரேஷ் இப்பவே ஒரு சுத்து பெருத்த மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் கல்யாணத்துக்கு தைக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாவே தைச்சுக்கோங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட மாட்டேடா என்ன? அப்படியா? என்ன கண்ணாடியில் பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியும்? எடை மிஷின்ல பாருங்க, தெரியும். எப்படியோ என் கௌஷியக்கா பின்னால சுத்தி சுத்தி அவளை உங்க ஆத்துக்கு சொந்தமாக்கிட்டேள். அந்த சந்தோஷத்துலதான் குண்டாயிட்டேள்னு நினைக்கிறேன். எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அப்பா, சீதா, நீக்கு வேண்டாம். எங்க அப்பா உள்பட எங்க ஆத்துல இருக்கிற எல்லாருக்குமே சுரேஷ் கௌசல்யா கல்யாணம் நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இருந்தது. ஆனா அன்னைக்கு சுரேஷ பாக்குறதுக்கு எங்க ஆத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தப்போ நீங்க திட்டி அமிச்சிட்டதால நாங்க அந்த ஆசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டோம். இனிமே அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா பெருமாளோட நினைப்பு அவ 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு இருந்திருக்கு. இதோ இப்ப பாருங்க, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் சுரேஷ்க்கும் கௌசல்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னா அது கண்டிப்பா அந்த பெருமாளோட அனுகிரகம் தான். அம்மா சைட்ல இருந்து ரொம்ப தெளிவா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. இப்ப நோக்கு திருப்தி தானே? உன் சந்தேகம் தீர்ந்தெடுத்துல? நீர் அடிச்சா நீர் விலக போறது. அன்னைக்கு நீங்க ஏதோ கோபத்துல பேசிட்டே. நீங்க பேசுனத நாங்க எப்பவும் மறந்துட்டோம். எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவா சுரேஷ் உங்களை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தார்? அதாவது இதை ஷாக்கா வச்சுண்டு நானும் அலமும் எங்க ஆத்து மருமக கௌசல்யாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மாமா நன்னா பூசி முழுகிறேன். என்ன தட்டு கொடுங்க. அம்மா, காலையிலே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா துளசி பிரச்சனையால சொல்ல முடியல. இவர் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கச்சே இவர் நல்லபடியா பொழைச்சு வந்தாருன்னா என்னோட மாங்கல்யத்தை பெருமாளுக்கு காணிக்கைய தரத வேண்டிட்டு இருந்தேன். அது உங்களுக்கே தெரியும். நேத்து ராத்திரி நேக்கு ஒரு கனவு வந்தது. நான் திருப்பதி மலையில ஏறி நடந்துட்டு இருக்க மாதிரி. திடீர்னு நேக்கு முழிப்பு வந்தது. அப்பதான் நேர்த்தி கடனை நான் இன்னும் செலுத்தலேங்கிறது நேக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா,
நான் இன்னைக்கே திருப்பதிக்கு போய் பெருமாளுக்கு காணிக்கை செலுத்தலான்னு இருக்கேன். நீங்களும் என் கூட வந்தா நன்னா இருக்கும். வரையலாமா? ஸ்ரீவத்சன் பொழைச்சதே மறுபிறவி. அவனுக்காக நீ நேர்ந்துட்டத உடனடியா செலுத்துறதுதான் நல்லது. நீ இன்னைக்கு திருப்பதிக்கு கிளம்பணும்னு எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஆனா என்னால திருப்பதிக்கு வர முடியாது. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. வயசாயிடுத்தோனோ முன்ன மாதிரி இப்பெல்லாம் அங்கே இங்கெல்லாம் அலைய முடியலடி. ஆனா நீ தனியா ஒத்தையாளாவும் போக முடியாது. என்ன பண்ணலாம்? துளசி, இங்க வாமா. என்னம்மா? பத்மா, நீ துளசி அழிச்சுன்னு திருப்பதிக்கு போயிட்டு வா. நான் வீட்ல இருந்து ஸ்ரீவத்சனை பாத்துக்கிறேன். சரி. அக்கா, ஆ? துளசி திருப்பதிக்கு போக வேண்டாம். ஏண்டா சுதா? டேய், ஸ்ரீவத்சன் பொழைச்சதுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த போறாடா நம்ம பத்மா. அவளுக்கு துணையா துளசி திருப்பதிக்கு போயிட்டு வரதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா, புரியாம பேசாத. துளசிக்கோ இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கு, அதை மறந்துட்டியா? துளசி உடல்நலமோ இப்பதான் தேறிண்டு வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவ திருப்பதிக்கு போனானா அவ உடம்புக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் திருப்பதிக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். கரெக்டுண்ணா, சுதர்சன் சொல்றதும் கரெக்டு தான். பாவம், அவளும் ஆபரேஷன் ஆனவ தானேண்ணா. அவளை அழிச்சுட்டு திருப்பதிக்கு போறதும் அவ்வளவு நல்லா இருக்காது. வேற என்ன பண்ணலாம்? நான் ஆத்துல சும்மா தான் இருக்கேன், போயிட்டு வரலாம் தான். ஆனா 2 நாள் கழிச்சு எங்க கிளப்ல போர்டு மீட்டிங் இருக்கு. இந்த தடவை என்ன கிளப் சேர்மனா தேர்ந்தெடுக்க போறா. இந்த சூழ்நிலையில நான் எப்படி வெளியூர்லாம் போக முடியும்? அம்மா, இன்னைக்கு உடம்பு நன்னா குணான பிறகு நானும் பத்தும் சேர்ந்தே திருப்பதி போயிட்டு வந்துடுறோம். ஏன் காணிக்க உடனே செலுத்தி ஆகணுமா என்ன? அண்ணா, என்ன நான் சொல்றேன்? இன்னைக்கு என் கழுத்துல மாங்கல்யம் இருக்குன்னா அதுக்கு அந்த பெருமாள் தான் காரணம். அதுக்கு உடனே நன்றி சொல்லி நான் காணிக்கையை செலுத்தி இருக்கணும். இதுவே லேட் ஆயிடுத்து. இன்னும் லேட் ஆயினா அது தப்புனா உடனே காணிக்கை செலுத்திடணும். அம்மா, நீங்க அனுமதி கொடுத்தேன்னா நான் எங்க ஆத்துக்கு போய் எங்க அப்பா அழைச்சிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வரட்டுமா? இல்லடி, அதுதான் சரியான யோசனை. நீ அப்படியே செய். பாத்து கவனமா போயிட்டு வா. பத்து, இன்னைக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு செத்த நேரத்துல வந்துடுறேன். பத்மா, என்னை மன்னிச்சிரு பத்மா. அவரோட கருத்துக்கு எதிரா என்னால எதுவுமே சொல்ல முடியல. உன் கூட துணைக்கு வர முடியாததை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னை மன்னிச்சிரு பத்மா. என்னது இது? பரவாயில்ல விடு, நான் தப்பா எடுத்துக்கல. நான் எங்க அப்பா அழைச்சிட்டே திருப்பதிக்கு போயிட்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் ஆத்துக்காரர் உன்னை என் கூட திருப்பதிக்கு அனுப்பி வைக்கலையேன்னு எனக்கு வருத்தம் இருந்தாலும் அவர் உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தின சுதர்சன் மாமா இப்போ மெல்ல மெல்ல உன் மேல இறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கார். அதுவே எனக்கு போறோம். சரி, திருப்பதிக்கு சீக்கிரமா போயிட்டு வா. எனக்காகவும் பெருமாள் கிட்ட வேண்டிக்கோ, சரியா? சரி, போயிட்டு வா. என்ன, துளசிக்கு உடம்பு முடியாம போயிடும், அவ திருப்பதிக்கு போக வேண்டாம்னு சொன்ன உடனே அவ மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்படிலாம் தப்பு தப்பா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டான். ஆரம்பத்துல இருந்தே தப்பு தப்பா நினைச்சு தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அதெல்லாம் போட்டோம். துளசியை உன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ இங்க இல்லாம இருக்கிற அந்த 2 நாள்
நானும் துளசியும் படுக்க அறைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத நீ வெளியில இருந்து ஒட்டு கேட்க முடியாதுல்ல, அதனாலதான். அதான் சொன்னேன். அந்த 2 நாளும் துளசிய நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ வெளியில நின்னு ஒட்டு கேட்டு மறுநாள் அதை அக்கா கிட்ட சொல்லி அக்கா என்ன கூப்பிட்டு விசாரிச்சு இதெல்லாம் நடக்காதுல்ல. அதனாலதான் சொன்னேன், நீ திருப்பதிக்கு போயிட்டு நிதானமா லேட்டா வா. 2 நாள் 48 hours என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன். Have a nice journey. பேசுங்க, நன்னா பேசுங்க. இப்ப நான் அவசரமா திருப்பதிக்கு போறது காணிக்க செலுத்த மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிரா ஒரு பெரிய விஷயத்துல இறங்க போறேன். அதுக்கு பெருமாள் ஆசீர்வாதம் வேணும்ல, அதுக்காகவும் தான் நான் போறேன். மிஸ்டர் சுதர்சன், மிஸ்டர் சுதர்சன், நான் திருப்பதியிலிருந்து வந்த உடனே உங்களோட இந்த ஆட்டத்தை அடக்க போறேன். என்ன பத்மா, பொட்டியும் கை வாணிக்கிற? எங்கேயாவது வெளியூர் போக போறியா? அப்பா, என் ஆத்துக்காரருக்கு ஆபரேஷன் ஆன போது அவர் உடம்பு குணமாகி ஆத்துக்கு வந்தார்னா பெருமாளுக்கு என் மாங்கல்யத்தை காணிக்க செலுத்துறதா நான் வேண்டின்னு இருந்தேன். அதை நீங்க மறந்து போயிட்டேலப்பா. ஓ, நன்னா ஞாபகம் இருக்கேமா. அந்த வேண்டுதலை தள்ளி போட வேண்டான்னு இன்னைக்கு தோன்றதுப்பா. அதனால திருப்பதிக்கு போய் காணிக்கையா என் திருமாங்கல்யத்தை உண்டியல போட்டுட்டு வரலான்னு இருக்கேன். எங்க ஆத்துல என் மாமியாருக்கு உடம்பு முடியாததுனால துணையை என் கூட திருப்பதிக்கு வர முடியல. நீங்க என் கூட வந்தேன்னா நன்னா இருக்கும். உங்களால வர முடியுமாப்பா? என்னம்மா என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பெருமாளை தரிசனம் பண்ண நேக்கு கசக்குமா? கண்டிப்பா வரேம்மா. அதோட நம்மாத்திரையும் கௌசி கல்யாணம் நடக்க போறது இல்லையா, அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு அந்த பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வருவோமா. அவரோட அருளாலத்தானே இந்த கல்யாணம் கை கூடி வந்திருக்கு. கண்டிப்பா வரேன். அக்கா, சுரேஷ் ஆத்துக்கு அவரோட அப்பா அம்மாவை அழைச்சின்னு வந்தார். அவரோட அம்மா என்ன ரொம்ப திட்டி பேசினாங்கல்ல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது மட்டுமா? கௌஷி அக்கா அவ ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரனால அவ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஐஸ் வச்சுட்டு போயிருக்கா, அதுவும் டன் கணக்குல. அவ வந்துட்டு போனதுல இருந்து கௌஷி அக்காக்கு ஜலதோஷம்னா பாத்துக்கியே. போடி. கௌசி, சுரேஷ் நோக்கு ஆத்துக்காரரா வரப்போறது நீ செஞ்ச புண்ணியத்தாலதான். அவர் ரொம்ப நல்லவர். இந்த காலத்துல அவரை மாதிரி ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் கூட நீ உன் வாழ்க்கையை துவங்க போற. அது நீ செஞ்ச பாக்கியம். அதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் எதையும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா சுரேஷ் கூட வாழ்க்கையை துவங்கணும். ஆமாமா கௌசி, நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா சுரேஷ் கூட நீ குடும்பம் நடத்தணும். ஆமா பத்மா, துளசி எப்படி இருக்கா? சுதர்சன் துளசியை நன்னா வச்சுட்டு இருக்காரா? அவ 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கா? ஓ, பேஷா இருக்கா. துளசிய சுதர்சன் மாமா உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கார்.
இப்ப கூட என் கூட திருப்பதிக்கு துளசி வரலான்னு தான் கிளம்புனா. ஆனா பிரயாணம் பண்ணா உடம்புக்கு ஆகாதுன்னு சுதர்சன் மாமா போக வேண்டான்னுட்டார். ஓஹோ, மொத்தத்துல சுதர்சன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாரு சொல்லு. அப்போ நானும் அப்பாவும் திருப்பதி போயிட்டு வரோம். நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க. அப்பா ஆ? இதுல உங்களுக்கு மாத்து துணி வச்சிருக்கேன். போயிட்டு பத்திரமா வந்துருங்க. சரிம்மா. சரி, போயிட்டு வரேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நீங்க நாய் வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? எத்தனை நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? அதுக்கு தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக பத்மா வந்திருக்கா. என்ன உளர்ற? உலரத்துக்கு நான் என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன். பத்மா எங்க ஆத்துக்கு வந்து பேசுனதை என் காதால கேட்டேன். சீக்கிரத்துல உங்க கதையை கந்தலாக்க போறா. என்ன சார், நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பத்மாவுக்கு சுத்தமா உங்க மேல நம்பிக்கையே இல்லை. ஏற்கனவே ஊழல் பண்ண ஆளுங்களை நீங்க அவங்கள வேலைக்கு வச்சு அவங்க மூலியமா சூறையாட போறத பயப்படுறாவ. அவ பயம் நியாயமானதுதான். உங்களை உஷார்படுத்திட்டு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தேன். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இது பாரு, என் கையில தான் கம்பெனியோட நிர்வாகமே இருக்கு. பத்மாவால என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பத்மா ஸ்ரீவத்சனை திரும்பவும் ஆஃபீஸ் கூட்டிட்டு வரணும்னு தீர்மானிச்சிட்டா. அவனை இங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் எல்லா பொறுப்பையும் ஸ்ரீவத்சனை ஏத்துக்க வச்சு உங்களை டம்மியாக்க போறா. அப்புறம் நீங்க பல்லு பிடுங்கின பாம்பாட்டம் இந்த கம்பெனியில் ஏதாவது மூலையில நீங்க உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். பத்மா மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிடும். என் பொறுப்புல இருக்கிற கம்பெனியை ஸ்ரீவத்சன் கிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இந்த பத்மா இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. பத்மாவை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன்.